என்ன இது கத்திரிக்காய் ஒரே சொத்தையா இருக்கு? கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு? இந்த காலத்து மனுஷாங்களே சொத்தையா இருக்காங்க. யாரம்மா நம்ப முடியுது? பேங்க் ஆபீசராமா நீங்க? நம்ம மருதன வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க குடியிருக்கீங்களா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஏதாவது பேசிக்கிறாங்களே அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன் இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேச்சுக்கே இடமில்ல, அதான் கேட்டேன். என்ன பேச்சு? நீ எழுத்த விட்டு மருத்துவ வச்சுக்கிட்டு இருக்கியாம? சித்தப்பா அப்படின்னா அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்ன காரணம்? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான். உனக்குன்னு ஒரு புருஷன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்குல நரம்பு இல்லாம அப்படி பேசி இருப்பாளா, இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா? என்ன சித்தப்பா இது? உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல, மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா மத்தவங்க நினைக்கலையே. இந்த பாருமா, இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு. இதான் மாப்பிள்ளையோட படம். பெரிய இடம், பையன் அமெரிக்கால இருக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா? வெரி குட். என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேதியை பேசி முடிவு எடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச பரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம். அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்தை பட்டன் எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல. அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அத நிஜம்னு நாங்க கூட நம்பல. ஆனா அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சட்டப்படி தப்புமா. எது இவங்கெல்லாம் பேசுனது? நான் இருக்கம்மா, நான் இருக்கேன். உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ள. யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது. அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல, என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு. முச்சந்தில நின்னுட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் புருஷனை அணைச்சு நீ ஊர் பூரா பேசுனது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படி விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அதான் கேக்குறேன், ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சாட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, 10 குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு. பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு. உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அவனமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை வச்சிட்டு இருக்க. இது ஊர் பூரா போய் கேளு, உன் வந்தவன தெரியும். ரொம்ப நல்லா இருக்குமா நீ செஞ்சது? இப்படியா செய்வா ஒரு பொம்பளை? ரொம்ப நல்லா இருக்கு. போங்கம்மா போங்க. எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. போங்கய்யா போங்க. நீ வருத்தப்படாதம்மா.
இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். கண்ணை மூடிக்குவாங்க, காதை திறந்து வச்சுக்குவாங்க. திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம். இத பாரம்மா, எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? பேசாம வேற ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு குடி போயிடுமா. எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். கிளம்புங்க சித்தப்பா. சட்டப்படி தப்புமா. எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்திருக்க இந்த முடிவு, அது ரொம்ப தப்புமா. முடிவில்லை சித்தப்பா, இனிமேதான் ஆரம்பம். எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம யுத்தம். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க. உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. மாத சமஸ்ய ஜகதா மதுகைடகாரே வத்சே விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே. மாத சமஸ்ய ஜகதா மதுகைடகாரே வத்சோ விஹாரி மனோஹர திவ்ய மூர்த்தே. ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். ஏய், உன்னத கூப்பிடுறேன். சுப்ரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்காவா? வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி, விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி, என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவன் நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது, நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ, நான் வச்சுக்கிட்டவ. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருப்பேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏனுங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருப்பேன். தஞ்சாவூர் இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்கண்ணா சாப்பிட வரேளா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதே மெட்ராஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷன் தானே பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு நோண்ட ஞாபகத்துக்கு வருது. அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு வித்தியாசமா நினைக்காத. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏண்டி, உனக்கு என்ன திமிரு இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம உன் புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழிபடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்ன உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே என்ன அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியானே, செருப்பால அடிப்பேன். ஏயா, 1000 தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இது வரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா
அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னதை செய். செய்யறேன். நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம்.